ஐயா கம்பீர், உங்களை நம்பி பயிற்சியாளர் பொறுப்பு கொடுத்ததுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமை என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டீங்கயா. இப்படிதாங்க எல்லாருமே சவுத் ஆப்பிரிக்கா கூட தோத்ததுக்கு அப்புறம் கம்பீரை கழுவி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப எல்லாருக்குமே சவுத் ஆப்பிரிக்கா கூட மேட்ச் தோத்ததை பத்தி கவலை இல்லைங்க, இவ்வளோ மோசமா தோத்துட்டோமே. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 5 நாள் நடக்க வேண்டிய டெஸ்ட் மேட்ச் 2 நாள் கூட தாங்கல அப்படின்னா அதெல்லாம் என்ன பிச்சு, எப்படி நீங்க வந்து பிச்சை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விமர்சனம் எப்போ ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா கூட தோத்ததுக்கு அப்புறம் கம்பீர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எல்லாருமே பிச்சை குறை சொல்லிட்டு இருக்காங்க. இதே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக வின் பண்ணியிருந்தா அப்படின்னா பிச்சை பத்தி ஒரு பேச்சு கூட வந்திருக்காது. இன்னைக்கு தோத்துட்டோன்னே இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல தோத்ததுக்கான காரணம் என்னன்னா, இந்தியன் டீம் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பெர்ஃபார்ம் பண்ணாதனால தான் தோத்தமே தவிர பிச்சை பத்திலாம் குறை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தாரு. இப்போ இதுக்கப்புறம் இன்னுமே வந்து கம்பீரை எல்லாருமே கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படி சொல்றாரு? ஒரு மேட்சை தோத்துட்டோம் அப்படின்னா எதனால தோத்தோம், எதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம பிச்சை பத்திலாம் நீங்க குறை சொல்லக்கூடாது, அதை எப்படி சொல்லலாம் அதை எப்படி சொல்லலாம்னு கேட்குறாரு. இதெல்லாம் நியாயமா? என்னதான் இருந்தாலும் 5 நாள் நடக்க வேண்டிய டெஸ்ட் மேட்ச் 5 நாள் நடக்கணுமா இல்லையா? 4 நாள் வரைக்கும் இழுத்தா கூட பரவாயில்ல, 2 நாள் கூட தாங்கல அப்படின்னா அது என்ன பிச்சு? டெஸ்ட் மேட்சஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பிச்சு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் பண்ண ஈஸியா இருக்கும், போக போக தான் வந்து டஃபா மாறும். அப்படிதானே வந்து பிச்சஸ் வந்து ரெடி பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி பிச்சை வச்சுக்கிட்டா எப்படி வந்து மேட்சை வின் பண்ண முடியும்? அது டெஸ்ட் மேட்சுக்கு லாயக்கான பிச்சா? இப்படிலாம் பிச்சை ரெடி பண்ணலாமா? இந்த மாதிரி பிச்சை வச்சுக்கிட்டு அந்த பிச்சுக்கு முட்டு வேற கொடுக்குறாரு, இது நியாயமா அப்படின்னு பல பேர் வந்து கம்பீரை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஃபேன்ஸ் தான் கம்பீரை வறுத்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, சௌரவ் கங்குலியும் கம்பீரை பத்தி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காருங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா கூட மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து 5 நாள் நடக்கணுங்க. எந்த ஒரு டீமா இருந்தாலும் 5 நாளுமே விளையாண்டு வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். 3 நாள்ல மேட்சை வந்து முடிக்கணும்னு நினைக்க கூடாது. டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு 300-400 ரன்னாவது அடிக்கணும். அப்படி இருந்தாதான் டெஸ்ட் மேட்ச் வந்து நல்லா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் 3 நாள்ல மேட்சை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. கம்பீர் தான் இந்த மாதிரி ஒரு பிச்சு வேணும்னு கேட்டாரு, அதனாலதான் மேட்ச் இவ்வளோ சீக்கிரமா வந்து முடிஞ்சிருச்சு. ஸ்பின்னர்ஸை நம்பியே வந்திருக்க கூடாது, கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் நம்பணும். குறிப்பா வந்து முகமது ஷமி மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்து வைக்கணும், அவரை வந்து ஓரங்கட்ட கூடாது அப்படின்னு இந்த மாதிரி கங்குலியும் கம்பீரை பத்தி வந்து சொல்லியிருக்காருங்க. இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே கம்பீரை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பாருங்கப்பா எல்லாரும் எப்படி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு இனிமேலாவது அதுக்கு தெரிஞ்சு கரெக்டா நடந்துக்கோங்க. ஏன்னா வர வர டெஸ்ட் மேட்சஸ்ல ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸை இந்தியன் கிரிக்கெட் டீம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கடைசியா நடந்த 6 மேட்ச்ல 4 மேட்ச்ல வந்து தோத்துருக்கோம். ஆகா 2 மேட்ச் வின் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். அந்த 2 மேட்ச் கூட நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கூட தான் வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு டெஸ்ட் மேட்சஸ்ல ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸை தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, டெஸ்ட் மேட்ச்ல நின்று விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் யாருமே அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து இல்லை. அதனால தான் இந்த மாதிரி ஒரு மோசமான தோல்விகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இதுக்கப்புறமாவது டெஸ்ட் மேட்சஸ்ல நம்ம இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.